நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சண்முகவேல் எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்படுறாரு. அந்த வெட்டப்பட்ட 3 நபர்களும் சரணடைஞ்சதாக சொல்லி செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா அதில் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. இந்த போலீஸ்க்கு இதே வேலையா அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல. போலீஸ்கார மேலே கை வச்சு அவன் குடும்பத்தையே நம்ம அழிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி அந்த ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த மர்டரில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். திருப்பூரில் அப்பா மகன்களுக்குள்ளே சண்டை நடக்குது. அது குடிபோதையில் நடக்கிற ஒரு சண்டை. அது பக்கத்து நிலத்துக்காரை பார்த்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். இதை தடுக்க வந்த போலீஸ் தான். இப்போ சண்முகவேல் தடுக்க வந்த போலீஸ்கார் தான். அந்த திட்டமிட்டு இவங்களை கைது பண்ணணும் வரணும் அந்த மாதிரியெல்லாம் இதுவும் கிடையாது. தடுக்க வந்த போலீஸ் தான். அதில் ஆத்திரப்பட்டு நடந்த கொலை தான் இது. அதுக்காக என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் வரைக்கும் இதில் ஒன்றும் வழக்கு இல்லை. ஆனால் அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட போலீஸே கைது பண்ணிட்டாங்க. அவங்கள கைது பண்ணும்போது ஆயுதங்கள்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஸ்பாட்லேயே பிடிக்கிறாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அவரை கைது பண்ணாங்க. இந்த இடத்துல வச்சு கைது பண்ணாங்க. எல்லா வழக்கிலையும் போலீஸ் இப்படி செய்கிறது உண்டு. குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடன் ஒருத்தரை கைது பண்ணி வச்சு இந்த 3 நாள் 4 நாள் விசாரணை நடத்திட்டு இந்த விசாரணை முடிவில் ஆயுதங்களை பதுக்கி வச்சிருந்தார். அதை காட்டுறதுக்கு போன இடத்துல ஆயுதங்களை எடுத்து தாக்க வந்தார், தப்பிச்சு விட்டார். நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா என்கவுண்டர்லேயும் இந்த கதைகள் பூச்சி ஜோடிக்கப்பட்டது. அதுவும் போலீஸை தாக்கிட்டாங்க, போலீஸை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இந்த கூடுதலாக இருக்குது. அந்த நிகழ்வு தான் இப்போ திருப்பூரில் நடந்தது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட சரண்டர் ஆகிட்டாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, கைது பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்திலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது. அப்போ அவங்கள கைது பண்ணி விசாரணை நடத்திருக்காங்க. இறந்து போனது போலீஸ் அப்படின்றதுனால போலீஸ் மேலே கை வச்சா இதான் நடக்கும் அப்படின்ற ஒரு திமிர்த்தனத்தோடு இந்த கொலை நடந்திருக்கு. அந்த செத்து போன மணிகண்டனுக்கு ஏற்கனவே எதனா கொலை வழக்கு இருக்கா, இல்லை கொள்ளை வழக்கு இருக்கா, வேறு எதனா வழக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த வழக்குமே இல்லை. கிளியர் ரெக்கார்டு. அவர் இது அப்பா அம்மா பிள்ளைக்குள்ளே நடந்த ஒரு சின்ன வாய் தராரு. அது கை தராத மாதிரி போய் சண்டே ஆகி போச்சு. அது பக்கத்தில் பார்த்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சண்முகவேல் இந்த சண்டை நடந்த உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ பதிவு எடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்களே, நம்ம உயரதிக்கு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்காரு. அந்த ஆத்திரத்தில் தான் அவர் வெட்டி கொலை பண்ண செய்யப்பட்டதா ஒரு தகவல் இன்ன வரைக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ மணிகண்டனையும் சுட்டு சாவடிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ பாடியில் கூட ஒரு நிறைய இடங்களில் வெட்டி கொலை செய்யப்படல. இல்லை, ஒரே இடம் 2 இடம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்போ அது மோட்டிவ் கிடையாது. நீங்கள் இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த எல்லா என்கவுண்டருமே கிட்டத்தட்ட இந்த ஆண்டுக்கு மட்டும் இது மணிகண்டனை செத்து 6வது என்கவுண்டர். முதல் என்கவுண்டர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம். அதுக்கு பிறகு ராஜா சிடி ராஜா. 3வது துரையின் புதுக்கோட்டையில் துரைன்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் 4வது பாலாஜி. 5வது காங்கேயம் பல்லடம் அந்த பகுதியில் ஏடிஎம் கொள்ளை அடிச்சது ஒரு வடநாட்டு இளைஞர் சுட்டு கொலை. எல்லா கொலைக்கும் சொல்லப்பட்ட கதை என்னன்னு கேட்டால், குற்றவாளி தப்பிச்சு ஓடினா அதனால் சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த போலீஸ் சொல்கிற எல்லா கதையும் ஏற்றுக்க தான். இப்போ என்கவுண்டராக இருந்தாலும் கூட அதை கொலை வழக்காக பதிவு செய்யணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. கொலை வழக்காக பதிவு செய்து அந்த வழக்கை விசாரிக்கணும்னு. கொலை வழக்காக பதிவு செய்தாலும் அதை விசாரிக்கிறது அதே போலீஸாக விசாரிக்கும். அப்புறம் எப்படி நியாயமாக இருக்கும்? அதில் நியாயம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால் போலீஸ் மேலே கை வச்சுன்னா இன்னும் கூடுதல் அதிகாரத்தை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்கவுண்டரு, கொலை, இந்த மாதிரி சமூகம்லாம் ஈடுபடுவாங்க. பொதுமக்களுடைய கேள்வி என்னென்னா, போலீஸ் என்கவுண்டர், அதாவது போலீஸ் மேலே கையை வச்சா என்கவுண்டர் பண்ணுறாங்கல்ல, இப்போ போலீஸ் இந்த கொலைக்கு அவங்கள என்கவுண்டர் பண்ணக்கூடாதா, ஏன் பண்ணலைன்றத கேள்வி. அஜித்குமாரை ஒரு 5 காவலர் அடிச்சே கொள்கிறாங்க. இப்போ அவங்களே என்கவுண்டர் பண்ணலை அப்படின்ற இல்லை. நம்ம என்கவுண்டர் எந்த இடத்துலையும் ஆதரிக்கவே இல்லை. என்கவுண்டரை நேரடியாக ஆதரிக்கவே இல்லை. அவங்க செய்த குற்ற நடவடிக்கைகள் கூட நம்ம ஆதரிக்கலை. அதுக்கு சட்டப்படி நான் தண்டனையோ அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த குற்ற நடவடிக்கைகள் இப்போ நிறைய பேர் நம்ம பேசும்போது என்ன நினைப்பாங்க, ஒரு கொலைகாரனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையாது. மனித உரிமை மீறல் இது மனித உரிமை மீறல்ங்கிறதான் கேட்குறோம். இது கொலை வழக்காக பதிவு செய்து இந்த சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க. அந்த போலீஸாக இருந்தாலும் சரி, அது எஸ்பியாக இருந்தாலும் சரி, டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி, சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். அப்படி எந்த தண்டனையும் வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை. ஏற்கனவே நீங்கள் என்கவுண்டரில் ஸ்பெஷலிஸ்ட் செந்தாமரை கண்ணன் ஒரு எஸ்ஐ, அவர் மேலே ஒரு வழக்கு நடத்துனாங்க. கொலை வழக்காக நடத்தி மனித உரிமை ஆளுநர்கள்லாம் அந்த வழக்கை எடுத்து நடத்துனாங்க. நடத்தும்போது என்னாச்சுன்னு கேட்டால், அவருக்கு ஒரு தீர்ப்பு வர நேரத்தில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அவர் எல்லா பெனிஃபிட்டும் வாங்கிட்டு போயிட்டார். அப்புறம் தீர்ப்பு வருது. ஒரே வழக்கு மட்டும்தான் இது வரைக்கும். மற்ற எல்லா வழக்கும் தள்ளுபடியானது. விசாரித்து பார்த்தோம், குற்றம் நிரூபிக்கப்படல, தள்ளுபடி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாதாரண ஆளோ, அரசியல்வாதியோ, பணம்பலம் உள்ள ஆளுகளுக்கோ இந்த தீர்ப்புன்னா போலீஸுக்கு எப்படி இருக்கும் தீர்ப்பு? இப்போ 1990களில் விழுப்புரம் மாவட்டத்தில், தென்னகட மாவட்டம், ஒருங்கிணைந்த தென்னகட மாவட்டத்தில் ஒரு 3 போலீஸ் அராஜகம்னு சொல்லலாம். சிதம்பரத்தில் லாக்கப் பள்ளி பத்மினி கருப்பு வழக்கு,
அதுக்கப்புறம் ரீட்டா மேரி கற்பழிப்பு வழக்கு, அத்தியூர் விஜயா கற்பழிப்பு வழக்கு, இந்த எல்லா வழக்குகளையும் போலீஸ் தான் காரணம். போலீஸ் தான் செய்கிறாங்க. எல்லா வழக்குலையும் மாவட்ட அளவு நீதிமன்ற அளவில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே போன மேல் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அதிகார பலம். அத்தியூர் விஜயா கற்பழிப்பு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்புன்னா, ஹைகோர்ட்டில் விசாரிக்கும் போது அந்த பொண்ணை கற்பழிச்சும் போது நீங்கள் கொடுத்த தேதி தவறானதாக இருக்குது அப்படின்னு நம்ம சாதாரணமாக எல்லா மக்களுக்குமே ஒரு தேதி ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப சிரமம் தான். அதுக்கு பழங்குடி இருளர் மக்கள் அவங்க இப்போ உங்ககிட்ட தேதி கொடுக்குறாங்க, அந்த புகார் நீங்கள் எழுதுறீங்கன்னா என்றைக்கு நடந்து சம்பவம்னு கேட்டால் அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு 3 நாள் முன்னாடி, இப்படி தான் ஒரு தேதி சொல்லுவாங்களே தவிர அதில் தேதி அக்யூரேட்டாக நீங்கள் போட முடியாது. அதனால் நீங்கள் கொடுத்த தேதி தவறானது, அதனால் இவங்களை விடுதலை பண்ணுறேன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அடையாள அணிவிப்பில் நீங்கள் காட்டின ஆட்கள் சரியான ஆள் கிடையாதுன்னு, இரவு 12 மணிக்கு மேலே ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடக்குது. அதில் அடையாளம் வச்சுக்கக்கூடிய இருட்டில் நடக்கிற சம்பவத்தில் அடையாளம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு இன்னசென்ட் கேர்ள் எப்படி இருக்கும். இப்போ இது காரணமாக காட்டி அவங்க விடுதலை ஆகிறாங்க. போலீஸ் தரப்பில் கீழ் நீதிமன்றத்தில் கோபம் இருந்து நீதிபதிகள் சில பேர் தண்டனை கொடுத்தாலும் கூட மேல் நீதிமன்றத்தில் விடுதலை ஆகிடுவாங்க. அப்படியான வழக்குகள் நிறைய வழக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த திருப்பூர் வழக்கில் இந்த போலீஸ்கார் ரொம்ப சாதாரணமாக போயிடுவார். தடுக்க போனவர் தான், பக்கத்து நிலத்துக்காரர் தான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏட நிலத்தில் வேலை செய்கிறாங்க. தடுக்க போனவர் தான், ஒரு திட்டமிட்டெல்லாம் அவனும் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணல, இவனு எதிர்த்து நடந்த சம்பவம் தான் இது. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு 1 கோடி பணம் கொடுத்தது, அரசு மரியாதை கொடுத்தது, அதெல்லாம் நம்ம தடுக்கவே இல்லை. அதெல்லாம் தாராளமாக கொடுங்க. ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா இந்த 1 கோடிக்கு மேலே பல கோடிகளை சம்பாதிச்சிருப்பார். அது இல்லாமல் அவருடைய நிலைப்பாடு, அவர் ஆளாக இருந்தாலே இப்போ அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இழப்பு நம்ம பேரிழப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என்கவுண்டர் தேவையில்லாது. இப்போ நிறைய வழக்கில் நீங்கள் இந்திரா காந்தி கொலை வழக்கில் கூட சுட்டு கொண்ட சீக்கியர்களை உடனே சுட்டுறாங்க ஒரு ரூமில் அறையில் வச்சு. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சிவராஜன் சுபா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, துப்பாக்கி சூடு நடத்தணும், அதில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இன்னொரு சாட்சி சமீபத்தில் நடந்தது வீரப்பன் என்கவுண்டரில் அப்படி தான். வீரப்பன் சுடாமல் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருந்தீங்கன்னா எவ்வளோ அரசியல்வாதிகள் எவ்வளோ போலீஸ் அதிகாரிகள் மாட்டியிருப்பாங்க. அப்படி மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக சாட்சிகளை கலக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக தான் இந்த என்கவுண்டர்கள் இது வரைக்கும் பார்க்கப்படுது. ஓகே, குறிப்பாக இந்த சரவணகுமார்ன்ற ஒரு எஸ்ஐ, அது எப்பயுமே இந்த என்கவுண்டர் பண்ணும்போது யாருக்குன்னா ஒருத்தவங்க அருவா வெட்டு ஏதோ ஒன்று ஊந்துட்டு வெட்டுறவன் ஏன் கையில் வெட்டணும், கழுத்தில் வெட்டிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி. எல்லோரும் லாஜிக்காக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான், அவன் ஏன் கழுத்தில் வெட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி. இவர் வேறு கையில் வேறு கயிறு வச்சு குச்சிருந்தாருன்றார். இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்கா? இல்லை, இது என்கவுண்டரில் போலீஸை விட்டு போடுறது, தையல் போடுறது, 3 தையல் போடுறது, எஸ்பி போய் பார்க்குறது, டிஐஜி போய் பார்க்குறது எல்லாமே திட்டமிட்ட செயல் அப்படிங்கிறது எல்லா வழக்கிலையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பட்டமாக இருக்குது. எல்லா வழக்கிலையும் எல்லா என்கவுண்டர்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு துளி கூட மாறாது. அந்த கையில் கட்டு போட்டார் இல்லை, அதுக்கப்புறம் அந்த காய் என்னாச்சுன்னு கூட யாரும் காட்ட மாட்டாங்க. கட்டு போட்டிருக்காரு, யூனிஃபார்மோட கட்டு போட்டிருப்பார், அவ்வளோதான். இப்போ 20 பேர் ஆந்திராவில் சுட்டு கொண்டாங்க. அதுக்கு தமிழக அரசு எந்த வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. என்கவுண்டரை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவே ஆதரிக்கிறான். அப்போ என்கவுண்டருக்கு எதிராக மனித உரிமை ஆர்வலர்கள் மட்டுமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட அதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறான். மேற்கு வங்காளத்தில் இருந்த டிகே வாசன் நீதிபதி ஒரு 11 கட்டளை கொடுக்குறாரு. குற்றவாளியை கைது செய்திருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த போர்டு இருக்கணும். உச்சநீதிமன்றம் ஒரு கட்டளை ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அந்த போர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றவாளியை கூட்டின்னு வரணும், அவர் மரியாதையை உட்கார வைக்கணும், அவங்க வீட்டில் தகவல் சொல்லணும், அவர்கிட்ட இந்த ஆயுதங்களை எதனா இப்போ பறிமுதல் பண்ணால் அவர்கிட்ட காட்டணும், ஒப்புதல் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய நடைமுறை இருக்குது. வழக்கறிஞர் அனுமதிக்கணும், வழக்கறிஞர் பேசணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த 11 கட்டளை நீங்கள் போர்டு எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் பாத்ரூம் கதவாக தான் இருக்கும். அந்த போலீஸை உபயோக பண்ணுறதில்ல. இப்போ சமூக வலைதளங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுனால கொஞ்சம் போலீஸோட அராஜகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட சமூக வலைதளம் ஒரு வகையில் அஜித்குமார் போல் அடித்து கொலை பண்ணது அப்பட்டமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த வீடியோ எடுக்குவதா அது தெரிய வந்தது தவிர அந்த வீடியோ எடுக்கலைன்னா மொத்தமாக கதையை முடிச்சு. அதாவது அது உள்ள ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தான் அந்த வீடியோ எடுக்கிறாரு. அவர்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, பறிமுதல் பண்ணி வைக்கணுன்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத போலீஸ் அவரை நிற்க வச்சிடறாங்க. ஏன்னு கேட்டால் அவரை கைது பண்ணது வேறு போலீஸ், அஜித்குமார் அடித்தது ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ். அதனால் இவர்கிட்ட செல்ஃபோன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உள்ளே இவர் இருக்காருன்றதே தெரியாது. அவங்க மூர்க்கத்தனமாக அதிகாரிகள் சொன்னாங்க, அரசியல்வாதி சொன்னாங்க அப்படின்னு கட்டுப்படுத்தி கடைசியில் அந்த நகையை திருடு போல அப்படின்ற ஒரு காமெடி குத்து கூட நடந்திருக்கு. அதையும் பார்க்கலாம். போலீஸ் திட்டமிட்டு ஏதோ ஒரு செயல் செய்யணுன்னா பொய்களை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம் தவிர
அதுக்கு நியாயம் கிடைக்கல எங்கேயும். இப்போ ஒரு எம்எல்ஏ தோட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதில் வேலை செஞ்சவரை வந்து இப்போ என்கவுண்டர் பண்ணுறாங்க. இதுவே ஒரு எம்எல்ஏ பையன் ஒரு போலீஸை வெட்டியிருந்தா இப்படி என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். நீங்கள் பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முன்னாள் சபாநாயகர், துணை சபாநாயகர், அவருக்கு தொடர்பு இருக்குது, அவர் மகனுக்கு தொடர்பு இருக்குது எல்லாம் சொன்னாங்களே தவிர அந்த வழக்கு கை வைக்க முடியல. இப்போ கேட்க நாதி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நீ இதெல்லாம் செய்ய முடியும். தலைகாஞ்சி போனவங்க, கேட்க நாதி இல்லாத நபர்கள் மேலே தான் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். பெரிய இடத்துல அதிகாரம் பயன்படுத்த. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதவரம் பால் அது ஒரு மேனேஜர் ஒருத்தர் கையை கட்டி தற்கொலை பண்ணார். அந்த வழக்கு வந்து வெளியில் தெரியவே இல்லை. அதுக்குள்ளே அரசியல் தலையீட்டு நிறைய இருக்கும், இல்லாமலாம் இல்லை. அப்படி தான் இப்போ கேட்குறதுக்கு ஆதி இல்லாதவங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் தெரியுங்களா? யார் ஓனர்? ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடைய தங்கச்சியோட பால் பண்ண தான் அந்த பால் போலீஸ் அதிகார வர்க்கம் தலையிடுறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரியும் அரசியல்வாதிக்கு ஒரு மாதிரியும் நீதி. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் வந்து டான்சி நிலவேற வழக்கில் கைது செய்யப்பட்ட போது நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் முறைகேடாக வாங்கின சொத்துக்கெல்லாம் பறிமுதல் செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. அதே நீங்களும் நான் ஒரு சைக்கிள் திருட்டேன்னா நாங்கள் திருப்பி சைக்கிளை ஒப்படைச்சிடோம்னா நம்மளை விடுதலை பண்ண மாட்டாங்க. இப்போ நீதி வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி பேலன்ஸாக தான் போகுது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து அரசியல்வாதிக்கு தனியாக நீதியும் தலைகாஞ்சி போனவங்களுக்கு தனியான ஒரு நீதியுமாக தான் இன்னமும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த என்கவுண்டரில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. போலீஸ்காரன் குடும்பத்தில் கையை வச்சா, போலீஸ்காரன் மேலே கையை வச்சா நீ அவ்வளோதான் காலி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து எல்லாருக்கும் நிரூபிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த என்கவுண்டர் அப்படின்ற கேள்வி. ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஆனால் அது நடைமுறை ஆகாது. ஏன்னு கேட்டால் அந்த இறந்து போன சண்முகவேலுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிதி தமிழக அரசு கொடுத்துருக்கு. அரசு மரியாதையோட கூட அடக்கம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கூட கூடுதலாக நிதி கொடுக்கலாம் அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா அவர் இல்லாத அந்த ஒரு வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆனாலும் கூட ஒரு மக்கள்கிட்ட போலீஸ் மேலே கை வச்சா என்கவுண்டர் வரைக்கும் கொண்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். அப்படின்னும்போது சாதாரண ஆள் கை வச்சுனா என்ன ஆகுன்ற மாதிரி ஒரு ஒரு பீதியை கிளப்புறாங்க போலீஸ் பொறுத்த வரைக்கும். சாதாரண பலம் பண்ணவங்க, அரசியல் செல்வாக்கு உள்ளவங்கள கை வச்சாலே சில பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ போலீஸை கை வச்சுன்னா என்கவுண்டர் தான் அப்படின்றது ஒரு முயற்சியாக சொல்லப்படுது. அது குறிப்பாக வந்து இந்த என்கவுண்டர் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு 13 பேரை சுட்டுக்கொண்ட அந்த அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அரசால் வழங்கப்படுது. இதே அரசு தான் எதிர்ப்பும் தெரிவிச்சுது, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஆட்சி மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து ப்ரொமோஷனில் கொடுத்து பணத்தை கொடுத்து ஜாலியாக இருக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? அது அரசை காப்பாற்றுறதுக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு. நீங்கள் அரசை காப்பாற்றுறதுக்கு 2 பிரிவுகளுடைய மோதல் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஏற்படுற மோதல் இது. அப்படி தான் நீங்கள் 21 பேர் 1987 வன்னியர் சங்க இடஒதுக்கீடு போராட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் சேர்ந்து 21 பேரை துப்பாக்கியால் சுட்டாங்க. அதுக்கப்புறம் எரியூர் துப்பாக்கி சூட்டில் 3 பேர் சுட்டாங்க. அப்படி தான் தூத்துக்குடி சமூகத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் திட்டமிட்ட செயல் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதை காரணமாக எடுத்துக்குவாங்க. அரசியல்வாதிக்கு தன் போக்கு சாதகமாக்கிடுவாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவம் எப்படி அதிமுக இருந்துச்சோ அது மாதிரி திமுக ஆதரவான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் மூடி மறிக்கிறதுக்கான விஷயந்தான். அதில் வந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்கவுண்டரில் ஈடுபட்டவங்களுக்கு பதவி உயர்வோ அந்த இன்க்ரிமெண்ட் பண உயர்வோ இப்போ சம்பளம் உயர்வோ எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பே இருக்குது. ஆனால் அது மீறி அரசாங்கம் செய்யுது என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் அரசுக்கு சாதகமாக இருக்கணும், செயல்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த செயலில். அதே மாதிரி இந்த சாத்தான்குளம் மர்டரில் அதுக்கு தண்டனைக்குரிய நபர்களுக்கு இன்னமும் சம்பளம் போயிட்டு தான் இருக்குது. அவங்க ஃபேமிலி நல்லா தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது காவல்துறை எப்படி செயல்படுது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று. இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு. அந்த தம்பி அவருடைய அப்பா கவினோட அப்பா, எதிர் தரப்பு பொண்ணுடைய அப்பா, அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி தான். இன்னமும் அவருக்கு சம்பளம் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அவருக்கான எல்லா வேலையும் நடந்து தான் இருக்குது. அவர் இப்போ சிறையிலேருந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு வெளியே வந்தார்னா சாட்சிகளை கழிச்சிட்டு விடுதலை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ஜாதியாகவே மாற்றி இதை பிரச்சனையை உருவாக்கி இதுக்கான ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி ஒரு வலுவான கூட்டத்தை சேர்க்கறதுக்கான முயற்சியில் எல்லோரும் ஈடுபட்டிருக்காங்க. அதில் போலீஸ் இருந்தாலும் போலீஸ் தப்பிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் ஈடுபடும். இல்லை, இப்போ குறிப்பாக அந்த பாடியை வாங்க மாட்டேன் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் கைது நடவடிக்கை அவர் மீதில் இருக்குது. இதெல்லாம் எப்படி எதை நோக்கி போகுது அப்படின்ற கேள்வி ஒன்று வருது இல்லை? இல்லை, எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்ற முயற்சியில் தான் போலீஸ் முதல்ல இருந்துச்சு. இந்த வாடி வாங்காத அரசியல் கட்சி தலைவர்கள், திருமாவளவன் போன்ற தலைவர்கள்,
கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடி வாங்காத போராட்டம் அந்த மாதிரிலாம் அறிவிச்சதுக்கப்புறம் இப்போ வேறு வழி இல்லாமல் தான் கைது பண்ணணும்னு கைது பண்ணிட்டா மட்டும் அந்த இளவரசன் வழக்கு என்னாச்சு? அப்படி தான் இந்த வழக்கை வந்து நீர்த்து போக செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளையும் காவல்துறை தரப்பில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். குறிப்பாக ஒரு இந்த பிளானில் ஒரு இன்ஸ்பெக்டர், பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டரே இன்வால்வ் ஆகிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு அலிகேஷன் வருது. ஏற்கனவே ஒரு கடத்தல் வழக்கில் வந்து இப்போ இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கடத்தல் வழக்கில் ஒரு பையனை கடத்துறதுக்கு பற்றி அவனோட தம்பியை கடத்திட்டாங்கன்னு சொல்லி பூவை ஜெகன்மூர்த்தி மேலே ஒரு வழக்கு கூட போட்டிருந்தாங்க. அதில் ஒரு காவல்துறை அதிகாரி தான் ஈடுபட்டிருக்காரு. 2 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்காரு. அவருடைய சொந்த காரிலே அந்த கடத்தல் நடந்திருக்கு. இதெல்லாம் வெளியே தெரியாமலே இருக்குது. இன்னும் இந்த ஊடகங்கள் வந்து மற்ற விவகாரங்களில் இறங்குறத விட இது மாதிரியான மனித உரிமை பிரச்சனை விஷயமா நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நிறைய ஊடகங்கள் மனித உரிமை தொடர்பான எந்த பிரச்சனையும் பேசுறதில்லை. அன்னன்னைக்கு அரசியல் நிகழ்வு, அன்னன்னைக்கு இருக்கிற மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதில் மட்டுமே செயல்பாடு அதிகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு இந்த விஷயங்கள் போய் சரியாக சேரலை. நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இது ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.